Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. I wanna see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. நம்மை போஷிக்கிறவரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் போஜன பலியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். போன வாரத்திலே நாம் சர்வாங்க தகன பலியை குறித்து நாம் படித்தோம். அப்பொழுது கற்றுக் கொடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், லேவியராகம புத்தகத்தை 3 பெரும் பகுதிகளாக நாம் பிரித்தோம். அப்படிதானே? சடங்குகள், ஆசாரியத்துவம், பரிசுத்தம். இதில் சடங்குகளை மேலும் 2 பிரிவுகளாக நம்ம பிரித்தோம். அதில் ஒன்று பலிகள், இன்னொன்று பண்டிகைகள். பலிகள் என்ற தலைப்பிலே நாம் என்ன படித்தோம்? மொத்தம் 5 பலிகளை ஆண்டவர் இந்த லேவியராகம புத்தகத்திலே சொல்லி இருக்கிறார். என்னென்ன பலி நினைவுபடுத்திடலாமா? சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. அதில் போன வாரத்தில் நம்ம சர்வாங்க தகன பலியை முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம போஜன பலியை குறித்து நம்ம படிக்க போகிறோம். இந்த போஜன பலி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஏன் போஜன பலியை ஆண்டவர் செலுத்தும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார்? போஜனம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அன்றாட சாப்பிடுகிற அந்த உணவு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த மட்டில் அவங்களுடைய அன்றாட உணவு என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்பங்களை தான் அவங்க என்ன பண்ணாங்க? சுட்டு சாப்பிட்டாங்க. அப்போ அதற்கு ஏற்றவாறு ஆண்டவர் இவர்களுக்கு இந்த போஜன பலிகளை செலுத்தும்படியாக சொன்னார். இந்த லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்திலையும் 6ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 23 வசனங்கள் வரை மற்றும் 7ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களில் இந்த போஜன பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொன்றாக நம்ம படிக்க போகிறோம். இதுவும் சர்வாங்க தகன பலியை போலவே தேவனுக்கு நன்றி செலுத்தும் பலி. சரிங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். அதுபோல இந்த போஜன பலியும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதான ஒரு பலி. இப்போ இந்த லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம முழுவதுமாக வாசிக்கும் பொழுது இங்கே 4 விதமான போஜன பலி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 விதமான போஜன பலியில் முதலாவது என்ன பலி அப்படின்னு சொன்னால் மெல்லிய மாவு. அதை வாசிப்போம். லேவியராகமம் 2:1. ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாய் இருப்பதாக. அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு. அப்போ முதலாவது ஆண்டவர் மெல்லிய மாவை கொண்டு வர சொல்கிறார். மெல்லிய மாவு எப்படி கிடைக்கும்? ஃபைன் ஃப்ளார். இப்போ பொதுவாக அந்த நாட்களில் கோதுமை இதை என்ன பண்ணுவாங்களாம்? அவர்கள் நன்றாக நைஸாக நல்லா அரைச்சு அதை மெல்லிய மாவை தயாரிப்பாங்களாம். இங்கே வசனத்தில் சொல்லும் பொழுது ஒருவன் போஜன பலி அப்படின்னு கொடுத்துருக்கு, ஒருவன். ஆனால் இதை பொதுவாக யார் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்திரீகள். அந்த முழு கோதுமை இருக்குல்ல, அந்த கோதுமையை அந்த நாட்களில் இப்போ நமக்கு இருக்கிற ரைஸ் மில் மாதிரி அன்னைக்கு கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? தங்களுடைய வீட்டுக்காக திரிகைன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 கல் ஒன்றோடு இருக்கும். அதில் மேலே உள்ள கல்லில் கைப்பிடி இருக்கும், நடுவில் ஓட்டை இருக்கும். அதில் அந்த கோதுமையை போட்டுருவாங்க. அதை அப்படியே கைகளிலேயே சுற்றி 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 நிறைய நேரம் ஆகும். அது நல்லா நைஸாக நல்ல பொடியாக ஆகிறதுக்கு அது என்ன ஆகும்? ரொம்ப நேரம் ஆகும். கடின உழைப்போடு கூட அந்த காரியத்தை அவர்கள் செய்வார்களாம். அப்போ அவங்க வீட்டில் சாப்பிடுகிற
அந்த ஆகாரத்தை தயாரிப்பதற்கு அவர்கள் அவ்வளவு பிரயாசப்படுவதை முதலாவது ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதற்காக, தேவனுக்கு அவர்கள் கனத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இல்லாட்டா இன்னொரு வகையில சொன்னா, ஆண்டவரும் அவர் வீட்டில் ஒரு நபர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அதை உணர்ந்து, முதலாவது நம்ம வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு கூப்பிடுவோம். கெஸ்ட்டு கூப்பிட்டா நம்ம என்ன செய்வோம்? நல்ல பதார்த்தங்களை செஞ்சு நல்ல நல்ல எல்லா இதையும் என்ன பண்ணுவோம்? கெஸ்ட்டுக்கு முதல்ல பரிமாறுவோம்ல. அது மாதிரி இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆயத்தப்படுத்துகிற அந்த மாவை ஆண்டவர் சொல்கிறாரு, போஜன பலியாக செலுத்து. அப்போ இதை உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியும்னு தெரில. ஆனால் நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வழக்கம் நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னால், பிடி அரிசி காணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெய்லி காலையில் சாப்பாடு பொங்குறதுக்கு முன்னாடி அரிசியை அளப்பாங்க இல்லையா, ஸ்திரீகள் பெண்கள் வீட்டில். அவர்கள் வீட்டிற்கு எடுப்பதற்கு முன்பாக அந்த அரிசி பானையில் ஒரு கைப்பிடி நிறைய அரிசியை எடுத்து ஒரு பையில் தனியாக போட்டு வச்சுப்பாங்க. இது ஆண்டவருக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் அவங்க காலையில் தங்களுடைய வீட்டிற்கு அரிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காணிக்கையாக தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதை எடுத்து வைத்து விடுவார்கள். அதெல்லாம் ஒரு கொஞ்சம் சேர்ந்த பிற்பாடு அதை கொண்டு சபையில் ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்துவாங்க. அதை பிடி அரிசி காணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் ஆண்டவர் இந்த போஜன பலியை அவங்க அனுதினம் ஆண்டவரை நினைக்க வேண்டும், ஆண்டவர் தங்களை போஷிக்கிறவர் என்பதை நினைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அனுதின சாப்பாட்டில் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறாரு. இதில் என்ன போடணுமா? எண்ணெய் வார்க்க வேண்டும். ஸோ எண்ணெய் வார்க்க வேண்டும். இப்போ மாவை போய் நம்ம தனியாக சாப்பிட முடியாது, அப்படி தானே? மாவை சாப்பிட்டா தொண்டையில் அடைச்சிக்கும். அப்போ அதில் எண்ணெய் போட சொல்கிறார். ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக அந்த எண்ணெயை போட சொல்கிறார். அடுத்தது பாருங்க, தூப வர்க்கம் போட வேண்டும். தூப வர்க்கம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு அது ஒரு கடினமான வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் தூப வர்க்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம பயன்படுத்துகிற இந்த சாம்பிராணி சொல்கிறோம்ல, சாம்பிராணி போல ஒரு வாசனை ஒரு பொருள் தான் இந்த தூப வர்க்கம். இந்த தூப வர்க்கம் அந்த நாட்களிலே புனித காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. அதை தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பயன்படுத்த சொல்கிறார், ஒரு வாசனை பொருளாக. இன்னொரு காரியத்தை சொன்னால், ஏன் ஆண்டவர் தூப வர்க்கத்தை பயன்படுத்த சொன்னார்னா, இது ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள். இப்போ நமக்கு சாம்பிராணி அவ்வளோ விலை கிடையாது, ஆனால் இந்த தூப வர்க்கம் அது விலை உயர்ந்தது. தேவனுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்பதை அவர் என்ன பண்ணுறார்? அன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபகக்குறியாக தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. என்ன பண்ணுவார்? ஆசாரியத்தை கொண்டு கொடுத்த உடனே ஆசாரியர் அந்த மாவில் கொஞ்சம் எண்ணெயை, அந்த தூபவர்க்கத்தை ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து அதை என்ன பண்ணுவார்? அந்த பலிபீடத்தில், எந்த பலிபீடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பிரகாரத்தில் நுழைஞ்ச உடனே அந்த வெண்கல பலிபீடம் இருக்கு இல்லையா, அந்த வெண்கல பலிபீடத்தில் இது ஆண்டவருக்கு தகன பலியாக அவர் செலுத்துவார். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருந்துச்சு, ஸ்வீட் சேவர். சரிங்களா? இப்போ இந்த பலியை செலுத்து விட்ட பிற்பாடு என்ன செய்கிறாங்க பாருங்க. 3ஆம் வசனம், அந்த போஜன பலியில் மீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். இது கர்த்தருக்கு தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது. ஆண்டவருக்கு நம்ம அனுதினம் பயன்படுத்துகிற ஒரு சாதாரண ஒரு மாவு தான், சாதாரண ஒரு எண்ணெய் தான், சாதாரண ஒரு தூப வர்க்கமாக இருந்தாலும் தேவனுக்கு அது கொடுக்கப்படும் பொழுது அது மகா பரிசுத்தமாக, தேவன் ஏற்றுக்கொள்கிற வகையிலே அவருக்கென்று சொல்லி ஒதுக்கப்படுகிற ஒன்றாக மாறிவிடுகிறதை பார்க்கலாம். இந்த வசனத்தை நம்ம பிற்பாடு இந்த பாடத்தின் இறுதியில் நம்ம மறுபடியும் படிக்க போகிறோம். இப்பொழுது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது. சரிங்களா? இப்போ பாருங்க, அப்போ இந்த முதல் இது என்னது? மெல்லிய மாவு, எண்ணெய், தூபவர்க்கம். சரிங்களா? 2வது என்ன ஆண்டவர் பயன்படுத்த சொல்றாருன்னா, போஜன பலிக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி.
அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட, அது என்ன எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் ஆண்டவர் அந்த வசனங்களை சொல்கிறாரு. ஒவ்வொரு வசனமும் நமக்கு படிக்க நேரம் இல்லாததுனால நான் இதை என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அப்போ இதில் என்ன பண்ணணும்? எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்கள், எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகள். புளிப்பில்லா அந்த மெல்லிய மாவு, அந்த பேஸ் ஒன்று தான் எல்லாத்துக்குமே அவர் பயன்படுத்துகிற. வெறுமனே அந்த ராவா அப்படியே கொண்டு போய் பச்சை மாவை அப்படியே கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அது அதிரசங்களா, புளிப்பில்லா அதிரசங்களா, இல்லாட்டா புளிப்பில்லா அடைகளாக அதை சுடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி, எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவினால் செய்ய வேண்டும். இதுவும் என்ன, எப்படி செய்யணும்? இப்போ சப்பாத்தி அந்த மாதிரிலாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? நல்லா அதில் எண்ணெய் போட்டு தண்ணீர் ஊற்றி நல்லா பிசைவோம் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட அந்த சப்பாத்தி போல், இல்லைன்னா ஒரு பிரெட், அது மாதிரி நம்ம அதை நினைவில் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், நான்காவது, பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி. இதுவும் எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவினால் தான் செய்யப்படணும். இது நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா? அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுக்கிறது. அப்போ நல்ல சிலது பேக்டு, சிலது அப்படியே வேக வைக்கிறது ஆவியில், சிலது என்ன பண்ணுறாங்க, அப்படியே எண்ணெயில் முழுக்க பொரிச்சு எடுக்கிறது. அப்போ 4 விதமான போஜன பலியை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா ஃபைன் ஃப்ளார், பேக்ட் பிரெட், குக்ட் பிரெட், ஃப்ரைடு பிரெட். சரிங்களா? அப்போ 4 விதமான இது. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காரு? 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மாவுள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். இதில் என்ன பயன்படுத்தக்கூடாது? புளிப்பு தன்மை வரக்கூடாது. பொதுவாக நம்ம பிரெட்டு இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆட் பண்ணுவாங்க? அது உப்புறதுக்கு, அது பெருசாகிறதுக்கு, இல்லைன்னா புளிக்க வைக்கிறதுக்கு ஈஸ்ட் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த ஈஸ்ட் என்ன பண்ணக்கூடாதான்? இந்த மாவில் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த பிரெட்டெல்லாம் செய்யும் பொழுது என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, அந்த ஈஸ்ட்டை என்ன பண்ணுவாங்க? ஆக்டிவேட் பண்ணுவாங்க. முதல்ல ஒரு தண்ணீர்லேயோ இல்லைனா ஒரு பால்லையோ அந்த ஈஸ்ட்டை போட்டு ஒரு 5 நிமிடங்கள் போடும்போது அது அப்படியே வளர்ந்து வரும். அந்த ஈஸ்ட்டு வளர்ந்து வந்தோடனே அதுக்கு பிறகு தான் அதை மாவில் ஆட் பண்ணுவாங்க. மாவில் ஆட் பண்ணி அதை நல்லா பிசைஞ்சிட்டு அதையும் ஒரு 2 மணி நேரம் அவங்க வச்ச உடனே அந்த மாவு அப்படியே டபுள் மடங்கு என்ன ஆகும்? அது அப்படியே பெருசாகும். அதுக்கு பிறகு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பிரெட்டோ எதையாவது தயாரிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக இருந்த அந்த மெல்லிய மாவுடைய தன்மை என்ன ஆயிடுது? மாறி போயிடுது. கொஞ்சம் புளிப்பு தன்மை அதில் சேர்ந்துடும். சரிங்களா? அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு படைக்கப்படுகிற அந்த மெல்லிய மாவிலால் செய்யப்பட்ட அந்த பதார்த்தங்கள், அந்த பொருட்கள், அந்த மாவினுடைய இயற்கை தன்மையை அது மாற்றிவிடக்கூடாது. அது இயற்கையாகவே ஆண்டவருக்கு என்று சொல்லி என்ன பண்ணணும்? படைக்கப்படணும். அப்படிங்கிறதுல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சரியாக இருக்கிறார். இந்த புளித்த மாவை குறித்து கொஞ்சம் நம்ம அப்படியே இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு அடுத்து தேனுக்கு போயிடலாமா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிற அந்த சீஷர்கள், அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள்லாம் எப்பவும் அவரை சூழ்ந்து எப்பயாவது குற்றம் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கிறவங்கள்ட்ட அவர் சில காரியங்களை சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். சீஷர்களுக்கு விசேஷமாக ஒரு உபதேசம் பண்ணுறார். ஆனால் நம்ம சில வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். 6ஆம் வசனம் உங்களுக்கு முதல்ல வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். இந்த சீஷர்கள்லாம் உடனே என்ன யோசிக்கிறாங்கன்னா, இன்றைக்கி நம்ம அப்பங்களை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம், அதை தான் நம்ம ரபி என்ன செய்கிறாரு? நம்மளை இன்டைரக்டாக சொல்கிறாரு அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷனை, விளக்கத்தை கொடுக்குறாரு. 12ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, புளித்த மாவு அப்படின்னு அவர் அங்கே சொல்கிறது லேவியராகமத்தில் சொல்லப்படும் பொழுது அந்த பதார்த்தத்திலே போடப்பட்டிருக்கிற அந்த புளிப்பு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதை எதுக்கு ஆண்டவர் ஒப்பனையாக சொல்கிறார் பாருங்களேன். பரிசேயர் சதுசேயருடைய உபதேசங்களுக்கு அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார்.
சரி, அப்படி என்னங்க பரிசேயருடைய உபதேசம்? பரிசேயர்கள் யார்? அவங்க என்ன பண்ணாங்க? ஏன் அவங்கள பற்றி ஆண்டவர் இப்படி சொல்லணும்? அவங்க புளிப்புள்ள உபதேசம் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே இதை பல பாடங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் இவர்கள் ஏதோ எதிரி போல இயேசுக்கு காணப்பட்டதாக நாம் புதிய ஏற்பாட்டில் அந்த 4 சுவிசேஷங்களையும் பார்க்க முடியும். எப்போவுமே இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள் இவங்க அவங்க பின்னாடியே போவாங்க. அவர் அன்பின் நிமித்தம் போல அவரை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு போயிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டில் மோசையினால் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணங்கள் நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு வழக்கமாக மாறிடுச்சு. வழக்கமாக மாறினது மாத்திரம் இல்லை, அதனுடைய உண்மையான அர்த்தம் அது மாறி பாரம்பரியங்கள் உள்ளே வர ஆரம்பித்தது. பாரம்பரியங்கள் உள்ளே வந்து மோசையினுடைய நியாய பிரமாணத்தை அது அப்படியே என்ன ஆயிடுச்சு, அதை கரப்ட் பண்ணிடுச்சு, அதை அப்படியே கெடுத்து விட்டது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் நம்ம எடுத்து இப்போ பேச முடியாது. மத்திய 23ஆம் அதிகாரத்தில் தெளிவாக ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அப்புறம் பிறகு போய் நீங்கள் அப்புறம் வாசிங்க, அதில் நிறைய விஷயங்களை ஆண்டவர் சொல்வார். நீங்கள் குருடர்களாக இருந்துட்டு நீங்கள் குருடர்களுக்கு நீங்களே வழிகாட்டினீங்கன்னா எப்படி இருக்கும்? ஏன் அப்படின்னா, அவங்க எல்லாமே ஒரு மேற்பூச்சாக, ஒரு அடுத்தவங்க நம்மளை பார்க்கணும், நம்மளை மெச்சிக்கொள்ளணும், அடுத்தவர்கள் நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லணும், அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க. நல்ல அங்கிகளை போட்டுக்குவாங்களாம், அப்படியே பெரிய காப்பு நாடாக்களை போட்டுக்கொண்டு அவர்கள் தெருக்கள்லாம் போய் நின்று பெருசாக ப்ரேயர்லாம் பண்ணுவாங்களாம் பயங்கரமாக. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் முன்பாக எப்படி ஜெபிக்க கூடாது என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்போவுமே ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிற தவறான காரியங்களை அன்லேர்ன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம அதை எடுத்துடணும் நம்ம மனசுல இருந்து. அப்போதான் புதிதாய் கற்றுக்கொள்ளப்படுகிற காரியங்கள் நம்ம மனதில் தங்கும். அதான் ஆண்டவருடைய உபதேசனுடைய டெக்னிக்கே. அவர் ஒரு குட் டீச்சர் இல்லை, அவர் ஒரு நல்ல ஆசிரியர். ஆகவே தான் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது ஏற்கனவே வழக்கத்தில் இருந்தது அவர் சுட்டி காட்டுறார். நீங்கள் ஜபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். சிலர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, அவங்க டைம் பார்ப்பாங்க. நான் இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன், நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், நீ என்ன 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுற, நான் இத்தனை நாட்கள் உபவாசம் பண்ணுறேன், அப்படி பெரிய ஒரு பட்டியலிட்டு அது ஒரு பெருமையாக அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் தான் பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாரு? நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது பிதா உன்னை காணும்படியாக உன் அறை வீட்டை நீ பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு. அப்போ வெளியரங்கமாக அவர் பதில் கொடுப்பார்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு எப்படி இந்த பரிசேயர்களுடைய ஆவி என்ன, அப்படியே வெளிப்புறமாக நல்லா அப்படியே பரிசுத்தமான எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பேச மாட்டாங்க. சிலரை பார்த்தா சிரிக்க கூட மாட்டாங்க. சிரிச்சா கூட அவங்களுக்கு பாவம், சிரிச்சா கூட யாருக்குன்னா அன்பாக பேசினா அது பெரிய ஒரு பாவம் செஞ்ச மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பரிசேயர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளால அவங்க இருதயத்துக்குள்ள கசப்பு, அவங்க இருதயத்துக்குள்ள வைராக்கியங்கள், மன்னியாத தன்மைகள் இதெல்லாம் அவங்கக்குள்ள இருந்துட்டு அவங்க வெளியில் வரும்போது அப்படியே நாங்கள் ஐயோ அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அப்படியே எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் தான் அவங்க வாய்க்குள்ளே வந்துட்டே இருக்கும். ஆனால் சண்டை போடுவாங்க, நிறையா தேவையில்லாத காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் என்னது ஆண்டவர் சொல்கிறான்னா, மாய்மாலம் பண்ணாத. ஆண்டவர் அதாவது இதை ரொம்ப கடினமாக அவர் எதிர்க்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கொலைக்காரன், ஒரு விபச்சாரக்காரன், அவனை கூட ஆண்டவர் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த விபச்சார ஸ்திரியை கையும் களவுமாக பிடித்து கொண்டு இயேசுட்ட சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் எவன் பாவம் செய்யாதிருக்கிறானோ அவன் முதலாவது கல்லெறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக அந்த விபச்சாரத்தை அவர் சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்ல முடியாதுல்ல. அவர் என்ன சொல்கிறாரு, போ இனி பாவம் செய்யாதே. ஆண்டருடைய இதில் அதுதான் முக்கியம். பாவம் செய்கிற ஜனங்களை கர்த்தர் அவர் அண்டையிலே வரும்படியாக அழைக்கிறார். பாவிகளை கர்த்தர் நேசிக்கிறார், பாவங்களை கர்த்தர் வெறுக்கிறார். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பாவிகளை ஆண்டவர் நேசிக்கிறார்ன்றதுக்காக அவங்க பாவத்தோடு நம்மளும் கைகோர்த்து நிற்கக்கூடாது. விசேஷமாக வாலிப பிள்ளைகள், நாங்கள் ஆண்டருக்குள்ளே இவங்களை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாங்கள் இறக்க சுவாபம், எப்படி நாங்கள் அவங்கள கஷ்டப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாவத்திற்கு நம்ம கை கொடுக்கக்கூடாது.
அவர்களை பாவத்திலேருந்து எப்படியாவது தூக்கி எடுக்குவதற்கு நம்ம அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். என் ஃப்ரெண்டு என்ன நினச்சிப்பாங்கன்னு தெரியலையே, அவங்க இப்படி பண்ணால் என் கூட சேர மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இப்போ சபையில் கூட சில வேளையில் சில காரியங்களை விசுவாசிகள் தவறும் பொழுது ஊழியர்கள் என்ன செய்கிறோம், அதை அவங்கள போய் கடிந்து கொள்ளுகிறோம். இப்படி நீங்கள் செய்யக்கூடாது, இப்படி செய்வது ஆண்டவருக்கு விரோதமானது, வேதாகமத்தின்படி சரியல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு விசுவாசிக்கு ஓவராக இறக்கம் கூட வந்துடும். அவங்க போய் அப்படியே தோள் மேலே கையை போட்டுட்டு நான் இருக்கிற நீ செய் அப்படின்ற மாதிரி. அதை ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ பாவம் செஞ்சுட்டு தான் வந்த, அது பிரச்சனை கிடையாது, இன்னைக்கு மனம் திரும்பிடு, இனிமேல் நீ பாவம் செய்யாத. அதில் ரொம்ப ஆண்டவர் கரெக்டாக இருக்கிறார். ஆனால் இந்த பரிசேயர்கள் வெளிப்புறமாக அப்படியே பார்த்துட்டு அவங்க உள்ளான காரியங்களில் என்ன பண்ணுறாங்களாம், இரக்கம் இல்லாமல் நீதி இல்லாமல் அவர்கள் செயல்பட்டாங்களாம். அந்த ஹிப்போக்ரஸி, மாய்மாலம், ஆக்டிங் மட்டும் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கவே கூடாது. ஆண்டவர் அதை மிகவும் வெறுக்கிறார். அதான் நான் சொன்ன மாதிரி வேற எவ்வளோ பெரிய பெரிய பாவங்களை கூட கர்த்தர் மன்னிச்சுவார். ஆனால் அந்த ஆக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அப்படியே ரொம்ப நாங்கள் தான் நீதிமான்கள் அப்படின்னு நிற்கிறவங்கள ஆண்டவர் வெறுக்கிறார். அதுதான் பரிசேயர்களுடைய உபதேசம். அப்போ ரெண்டாவது சதுசேயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கல. சதுசேயர்கள் அப்படின்னா இவங்க யாருன்னா உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி சாதிக்கிறவர்கள். இவங்க அப்படியே ரொம்ப பகுத்தறிவு வாதம்னு சொல்லலாம், ரேஷ்னலிசம். இவங்க ரொம்ப அப்படியே ஆர்கியூ பண்ணி அவங்க தான் எல்லாத்துலேயும் கரெக்டுன்ற மாதிரி பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கிறாங்க கிறிஸ்தவ கூட்டத்திலேயே, அந்த மாதிரி இருக்கிறாங்க. பரிசேயர் கூட்டம் இருக்குது கிறிஸ்தவர்களில், சதுசேயர் கூட்டமும் இருக்குது. நான் இன்னும் விரைவாக போயிடுறேன். ஏரோதியர்களின் புளித்த மாவுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஏரோதியரின் புளித்த மாவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உலகம், வேர்ல்ட்லினஸ்ன்னு சொல்லலாம். த எலிமினேஷன் ஆஃப் த சூப்பர் நேச்சுரல். என்ன அர்த்தம், தேவனே வேண்டாம், என்னுடைய உலக அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய திறமையிலேயே நான் நின்றுவேன். அதுதான் ஏரோதியர்களின் உபதேசம், அந்த புளித்த மாவு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் இதை எழுதும் பொழுது அவர் ஒரு குணத்திற்கு, நம்முடைய கேரக்டருக்கு இதை வந்து கம்பேர் பண்ணி பேசுறதை நம்ம பார்க்கலாம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். எப்படிப்பட்ட பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு சொல்றாரு, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். இன்னைக்கு ஒரு வீட்டில் வந்து பண்டிகை அப்படின்னு அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரே சண்டையாக இருக்கும். ஐயோ காசு இல்லை, ட்ரெஸ் எடுக்கணும், சாப்பாடு செய்யணும், அது பண்ணணும், கறி வேணும், மீன் வேணும், இது ஒரு பெரிய போராட்டம். அங்கே ஒரே பொல்லாப்பும் துர்குணமும் அதிகமாகி அப்படி ஒரே கொண்டாட்டமாக பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் துர்குணம் இருக்கக்கூடாதான், பொல்லாப்பு இருக்கக்கூடாதான். இது என்னது, புளித்த மாவு. இந்த புளித்த மாவோடு கூட ஆண்டவருக்கு பண்டிகையை ஆசரிக்க கூடாது. எப்படி இருக்கணும், உண்மை, துப்புரவு, இதுதான் புளிப்பில்லாத அப்பம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது என்ன சொல்றாரு ஆண்டவர், தேன் சேர்க்கக்கூடாதான். முதலாவது புளிப்பு இருக்கக்கூடாது அந்த போஜன பலியில, ரெண்டாவது தேன் சேர்க்கக்கூடாதான். ஏன் தேன் என்ன அவ்வளோ பிரச்சனை, தேன் எவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்தது, அது எவ்வளோ நல்லது உடம்புக்கு அப்படின்னு நம்ம ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், ஏதாவது ஒரு பதார்த்தத்தோடு, ஒரு சாப்பாட்டு பொருளோடு கூட தேனை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, தேன் அது கூட நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா தேன் வந்து அப்படியே டாமினேட் பண்ணிடும். அது வந்து அதுதான் முதன்மையாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட நீ வர, நீ போஜன பலியாகி அந்த மெல்லிய மாவு, அந்த சாதாரண மாவு, அதில் ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. அதை நீ அப்படியே வா, நீ எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணாத, ஆர்டிஃபிஷியலாக எதுவும் செய்யாத. நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வரும்பொழுது இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆர்டிஃபிஷியலாக நம்ம இயற்கையாக இருக்கணும், செயற்கையாக எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, அதில் உள்ள புகுத்தக்கூடாது. ஐயோ அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் ஜெபம் பண்ணணும், அப்போ தான் என்னை மெச்சிக்குவாங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய நேரம் பைபிள் வாசிக்கணும், அப்போ தான் இவங்க நான் ரொம்ப பரிசுத்தவான்னு நினச்சிக்குவாங்க, நான் இப்படி தான் உடுத்தணும், இந்த மாதிரி அப்போ தான் அவங்க என்னை வந்து நல்லா இவங்க பரிசுத்த வாட்டி அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இதுக்கு மேலே நான் வேறு மாதிரி நான் பண்ணேன்னா அவங்க என்னை தப்பாக எடுத்துக்குவாங்க. இப்படி மற்றவங்களுடைய இம்ப்ரெஷன், மற்றவங்களுடைய மற்றவர்களுக்காகவே சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, அவங்கள விட நான் பண்ணணும் நல்லா. இதுதான் தேன். நம்மளே எக்ஸ்ட்ரா ஸ்வீட் போட்டு அந்த ஒரிஜினாலிட்டியை மாற்றுறது. எப்போவுமே வந்து ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, என்னை போல மாறுங்க,
அது தவிர ஆண்டவரை தவிர ஒருத்தர் என்ன போல மாறுங்கன்னு சொன்னது யாருன்னா பவுல் தான். அதை தாண்டி யாருக்குமே சொல்ல அந்த தகுதி இல்லைன்னு தான் நான் யோசிக்கிறேன். இமிட்டேட் ஜீசஸ், இமிட்டேட் ஜீசஸ். யாரையும் இமிட்டேட் பண்ண வேணாம். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் கூட சினிமாக்காரங்களை இமிட்டேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆடையில், பேச்சில் நிறையா. இது நம்முடைய சென்னை பட்டணத்திலே நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஸ்லாங் சொல்லுவோம்ல, அந்த தமிழ் வார்த்தைகளுக்குள்ளே எத்தனையோ வார்த்தைகள் புதுசு புதுசாக அது நிறைய எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் அதை பயன்படுத்துவதை வைத்து அதனுடைய அர்த்தத்தை நான் அறிந்து கொள்வேன். அப்போ நான் யோசிப்பேன், இதெல்லாம் எங்கேருந்துப்பா வந்துச்சு? நம்மளும் இங்கேயே தான் இத்தனை வருஷமாக இருக்கோம், ஆனால் நமக்கு தெரியவே இல்லை அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே சினிமாவில் வந்தது. உலகத்தில் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகள் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் சர்வசாதாரணமாக வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பி ஒரிஜினல். நீ இருக்கிறது போல என்னுடைய சமூகத்திலே பலியாக நீ வருவாயாக என்பதை அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். லேவியராகமம் 2:13 வாசிக்கிறேன். நீ படைக்கப்படுகிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனினுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. போஜன பலி என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். பேஸ் மெல்லிய மாவு, அதில் எண்ணெய் ஆட் பண்ணணும், பொரிக்கலாம், வேக வைக்கலாம், அதை அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம், எல்லாம் சொல்லிட்டார் ஆண்டவர். அதில் என்ன ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். என்னென்ன ஈஸ்ட் ஆட் பண்ணக்கூடாது, புளிப்பு தன்மையை கொடுக்கறது இந்த மாவில் சேர்க்கக்கூடாது, தேன் சேர்க்கக்கூடாது. ஆனால் என்ன சேர்க்கணும்னு சொல்கிறாரு? உப்பு. கட்டாயம் உப்பு போடணும் அப்படின்னு சொல்கிறார்ல. இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 முறை இந்த உப்புன்ற வார்த்தை வருது. நீ படைக்கப்படுகிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உப்பு நம்ம எல்லாரும் பார்க்கிற, நமக்கு நல்லா தெரிஞ்சது உப்பு இல்லை, அந்த கல் உப்பு தான் அந்த நாட்களில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ மாதிரி பவுடர்ட் சால்ட் கிடையாது. இந்த உப்பை குறித்து கொஞ்சம் நம்ம படிச்சிடலாமா? வேதத்தில் உப்பு எல்லா இடத்துலையும் ஒரு மெட்டஃபராக, ஒரு உருவகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரிங்களா? பொதுவாக இந்த உப்பு என்ன கலரில் இருக்கும்? வெண்மையாக இருக்கும்ல. அதை நீங்கள் உப்பளம் போய் பார்த்தீங்கன்னா, அதை தயாரிக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அது அசுத்தம் நிறைந்த, அது அப்படியே அந்த அசுத்தத்தெல்லாம் கிளியர் பண்ணி இந்த நம்ம பயன்படுத்துகிற உப்பை அப்படியே வெண்மையாக நமக்கு கொடுக்கிறார்கள், நல்லா சுத்திகரித்து. அப்போ இதை நம்ம சுத்தத்திற்கு ஒரு உருவகமாக வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, பியூரிட்டி. ரெண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது காக்கப்படுதல், ப்ரிசர்வேஷன். என்ன காக்கப்படுதல்? நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ஊறுகாய். நம்ம ஊறுகாய் என்ன பண்ணுறோம்? ஊறுகாவை எப்படி செய்வாங்க? அந்த எலுமிச்சம்பழம் ஊறுகானா அந்த எலுமிச்சம்பழத்தை வெட்டிட்டு நல்லா அதில் உப்பை போட்டு ஊற வைப்பாங்க. எதுக்காக? அந்த பொருள் கெட்டு போகாமல் அது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, காக்கப்படுவதற்கு. அப்போ ஒரு பொருளை அது கெட்டு போகாமல் அது காப்பதற்கு அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது செலவு. ஏன்னா இதை தியானிக்கும் பொழுது நான் யோசித்தேன், நமக்குலாம் எவ்வளோ ஒரு பேக்கெட் உப்பு ஒன்றும் பெரிய விலை இல்லையே, ஆனால் ஏன் செலவு அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, பண்டைய நாட்களில் இந்த உப்பு எதற்கு பயன்படுத்தினாங்கன்னா, சாப்பாட்டுக்கு அதெல்லாம் பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ ஒரு இடத்துல போய் வேலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போல்லாம் பணம் கொடுக்க மாட்டாங்களாம். சம்பளமாக என்ன கொடுக்க மாட்டாங்களாம்? பணம். இப்போ ஒரு விவசாய நிலத்திற்கு போனால் அதில் வார் கோதுமை, இந்த மாதிரி கோதுமைகள், அந்த மாதிரி பொருட்களாக தான் சம்பளமாக கொடுப்பாங்களாம். அதே வழக்கத்தில் இருந்துச்சான் உப்பு சம்பளமாக கொடுக்கறது. அப்போ அந்த உப்பு அவ்வளோ விலை உயர்ந்ததாக அன்றைக்கு இருந்துச்சான். அதனால தான் ஒரு இதில் நான் வாசித்தேன், பேய்டு வித் சால்ட். அதனால தான் பேய்டு வித் சால்ட்னால தான் சேலரி அப்படின்ற வார்த்தையே வந்துச்சான், பேய்டு வித் சால்ட். அப்போ இந்த உப்பு அன்றைக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு, அது என்ன சொல்கிறது, ஒரு செலவு, ஒரு காஸ்ட் அதில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம இதில் பார்க்கும் பொழுது உறவை பற்றி பேசுகிறது. தமிழில் ஒரு பழமொழி இருக்குதுல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. சில வீடுகளில் நான் போய் ஆகாரம் சாப்பிடும் பொழுது நன்றாக அவங்க தெரியாமல் என்ன செஞ்சுருவாங்க, உப்பு கூட போட்டுருவாங்க. உப்பு கூட போட்டுட்டு என்ன சொல்லுவாங்களாம், பழமொழியே இருக்குல்ல, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, அதனால் எங்களை நினைச்சிக்கோங்க, அதுக்காக தான் உப்பு கூட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைனா நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டில் ஒன்று விருந்தோம்பல். இன்றைக்கு நம்ம அதை பார்க்கவே முடியல. நிறைய இடத்துல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதே பெரிய அபூர்வமாக ஒன்றாக இருக்குது. அதுவும் இப்போ இந்த கொரோனா டைமில் வீட்டுக்குள்ளே ஆட்களை சேர்க்குறதே யாருமே அவாய்ட் பண்ணிடுறாங்கல்ல. ஆனால் அந்த நாட்களில் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டிலே மிக முக்கியமான பண்பாடு விருந்தோம்பல். இதில் என்ன பண்ணுவாங்களாம், பெரிய வாழை இலையில தான் என்ன செய்வாங்க, விருந்து கொடுப்பாங்க. விருந்தினர் வந்தால்
வாழை இலையில. அப்போ அவங்க முதலாவது அந்த வாழை இலையில உப்பு வைப்பாங்களாம். இன்றைக்கும் அந்த கலாச்சாரம் சில இடங்கள்ல இருக்குது. சில திருமண வீடுகளில் வைப்பாங்க. முதல்ல உப்பு வச்சுட்டு அப்புறம் கூட்டெல்லாம் வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு போடுவாங்க, குழம்பெல்லாம் ஊற்றுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், உப்பிட்டவரை உள்ளளவும் நினைனா உனக்கு சாப்பாடு கொடுத்தவங்கள மறக்காத. உனக்கு சாப்பாடு கொடுத்தாங்கல்ல, உன் ஜீவனுக்காக இருந்த உன ஜீவனோடு கூட வைப்பதற்கு தான் உணவு இல்லை, அது கொடுத்தாங்கல்ல, அவங்கள நீ மறக்காத அப்படின்னு அர்த்தம் அது. அப்போ இது பண்டைய நாட்கள்லேயும் எப்படி இருந்துச்சான், இருவர் ஏதாவது ஒப்பந்தம் பண்ணும் பொழுது உப்பு மூட்டையை அவங்க பகிர்ந்து கொள்வாங்களாம். ஆச்சரியமாக இருந்துச்சு இதை படிக்கும் பொழுது. அப்போ இந்த உப்பு என்னதுன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுது, ஒரு உறவை அது கட்டி எழுப்புகிறதாக இருக்கிறது. அப்போ உப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை பற்றி நம்ம பேசுது அப்படின்னு பார்த்தோன்னா, அது சுத்தம், பியூரிட்டி, காக்கப்படுதல், ப்ரிசர்வேஷன், அந்த செலவு, ஏன்னா அன்னைக்கு சம்பளம், சேல்ரி அதை வச்சு தான் கொடுத்தாங்க. அப்புறம் உறவை அது கட்டி எழுப்பப்படுகிறது. இதை தாண்டி நிறைய இதுக்கு பயன்படுத்தினாங்க. இப்போ அந்த நாட்கள்லாம் அந்த ஃபர்டிலைசர், அந்த உரம்லாம் இல்லைல்ல, அதனால என்ன பண்ணாங்கன்னா உரத்துக்கு பதிலாக அவங்க உப்பு பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு கூட அந்த தென்னை மரத்து இதில் முட்டில் என்ன செய்வாங்க, உப்பு வைப்பாங்க, அந்த பூச்சிலாம் வராததுக்காக, நல்ல காய்க்கணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பயன்படுத்துவாங்கள்ல. அப்போ அந்த உப்பு அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் தேன் சேர்க்கக்கூடாது ஆனால் உப்பு சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையாய் அவருக்கு சேவை செய்ய வேண்டும், சுத்த இருதயமாக, எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் ஆண்டவருக்கு அவங்க நீங்கள் என்ன பண்ணணும், சேவை செய்யணும். செயற்கையாக நீங்கள் இனிப்பு சேர்த்து உங்களோடதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டேஸ்ட் கொடுக்கக்கூடாது. உங்கள் பணியில் ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கணும். இன்னொரு வகையில் சொன்னால், உங்கள் பணியில் உங்களுக்கு ஆண்டவர் என்ன தாளந்தை கொடுத்துருக்கிறாரோ அதை நீங்கள் உண்மையும் உத்தமமாக கர்த்தருக்காக நிறைவேற்றி முடிக்கணும். நீங்களே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடாதீங்க, நீங்களே செயற்கையாக நீங்களே இதில் நிறைய தேன் ஊற்றி இதை மாற்றிடணும், மற்றவங்க செய்கிறது போல் நானும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. அப்படிங்கிறது தான் அங்கே நமக்கு அறிந்து கொள்ளுகிற விஷயம். உப்பு போடும்போது நம்ம வீட்டில் நிறைய உப்பு இருக்கிறதுக்காக இன்றைக்கி சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால ஜாஸ்தியாக உப்பு போட்டுடலாம். காய்கறி கொஞ்சமாக இன்றைக்கி வாங்கிட்டோம், அதனால் காய்கறி ரொம்ப விலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கு பதிலாக அதுக்கு காம்பன்சேட் பண்ண நிறைய உப்பை கொட்டிடலான்னு யாரும் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், உப்பை கொஞ்சமாக தான் சேர்ப்போம். ஏன் உப்பை கொஞ்சமாக சேர்ப்போம் அப்படின்னு சொன்னால், அது ரொம்ப முக்கியமானது தான், ஆனால் அது கரையும் இல்லை, உப்பு கரிக்கும் இல்லையா. இப்போ கொஞ்சம் அப்படின்னும் பொழுது நம்ம நிறைய பேர் என்ன யோசித்து போனால், கொஞ்சம் தானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் தேவனுடைய பார்வையில் ஆண்டவர் கொஞ்சத்தையும் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனக்கு கொஞ்சம் தானே இருக்குது, நான் மற்றவங்கள மாதிரி என்னால் பண்ண முடியலையே, நான் இவங்கள மாதிரி நான் இல்லையே அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் வருத்தத்தோடு இந்த செய்தியை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். கொஞ்சம் பண்ணாலே போதும், அது ஆண்டவருக்கு மிகுந்த கனத்தை அது கொடுக்கும். கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவனை கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் கொஞ்சத்தை அவர் கணக்கிடுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கொஞ்சமாய் கர்த்தருக்கென்று சொல்லி நீங்கள் பயன்படுறோன்னு நினைக்கலாம். ஒருவேளை நான் சேர் தான் என் சபையில் போடுறேன், என் சபையில் நான் க்ளீன் பண்ணுறேன், கொஞ்சமான காரியங்களை நான் செய்கிறேன், ஒரு சின்ன வேலை தான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு வேளை அவங்கெல்லாம் பெரிய ஆள், நம்ம ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் தேவன் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அடிக்கடியாக நான் என் பாடத்தில் நான் சொல்கிற விஷயம், மரியாள் தன்னால் இயன்றதை செய்தால்னு இயேசு அப்ரிஷியேட் பண்ணுவார். கூடியிருந்தவங்களாம் சொல்லுவாங்க, இவ இவ்வளோ நல்லத தைலத்தை வேஸ்ட் பண்ணிட்டா, இப்படி போய் அந்த இயேசுவின் பாதத்தில் வேஸ்ட்டாக உடச்சி கீழே கொட்டிட்டா, இதை ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம், இது இவ்வளோ பணத்துக்கு 300 பணத்துக்கு விற்றுருக்கலாம், இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆனால் அவர் சொல்கிறாரு, தன்னால் இயன்றதை செய்தாள். இதை இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களால் இயன்றதை செய்யுங்க, அது கொஞ்சமாக இருக்கட்டும். ஆண்டவர் கொஞ்சம் பேரை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும். கிதியோன் கிட்ட அவர் யுத்தத்திற்கு போகும்போது சொல்கிறாரு, எல்லாரையும் கூப்பிடுன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் அவர் செலெக்ஷன் பாருங்கள், 300 பேரை வச்சு ரொம்ப அசாதாரண காரியத்தை செஞ்சு ஒரு பெரிய ஜெயத்தை அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் கொஞ்சத்தை வச்சு அவருடைய அசாதாரண வல்லமை காட்டுகிற தேவனாக இருக்க. நம்ம இன்னைக்கு ஆனால் எப்போவுமே ரொம்ப அப்படியே பெருசாக இருக்கதான் பார்த்து அப்படியே மலைப்பாக பார்ப்போம். ஐயோ, அங்கே அவ்வளோ பேர், இங்கே எவ்வளோ பேர், அங்கே அந்த காரியம் இந்த காரியம் இல்லைங்க. ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற கொஞ்சம் காரியம், ஒருவேளை உலகத்தில் உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்காட்டாலும், உலகத்தில் உங்களை பாராட்டாட்டாலும், யாருமே பாராட்டாலும், கர்த்தருடைய கணக்கில் அது விலையேற பெற்றதாக அது இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது.
அன்றைக்கு தேவாலயத்துல உப்பை கொட்டி வைக்கிறதுக்கு தேவாலயத்துல நல்ல ஒரு இடத்தை கூட ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாங்க. அவ்வளவு தூரம் ஆண்டவர் இந்த உப்பை முக்கியத்துவப்படுத்தி வைத்திருந்தார். அப்ப இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது தேவனினுடைய உடன்படிக்கையின் உப்புன்னு இருக்கு. அது என்ன தேவனினுடைய உடன்படிக்கையின் உப்பு? அப்ப இதை பார்க்கும் பொழுது, இந்த உப்பை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வருது? பரிசுத்தமான உடன்படிக்கை. தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை அது பரிசுத்தமான உடன்படிக்கை. நீடித்திருக்கும் உடன்படிக்கை, பிரிசர்வேஷன், என்டியோரிங். என்னது? ரொம்ப நாள் ஊறுகாய் வச்சுக்கலாம்ல கெட்டு போகாம. அப்ப உடன்படிக்கை சீக்கிரமா என்ன பண்ணிராது, அது உடைக்கப்படாது, அது நித்தியமாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. விலை மதிப்பான உடன்படிக்கை. நான் சொல்றேன் பேட் வித் சால்ட்ன்னு சொன்னேன். அந்த காலத்துல சேலரி எப்படி கொடுத்தாங்க? சால்ட் கொடுத்தாங்க. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளும் ராஜ்ய பாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? ஒருவேளை இந்த இடத்துல உடன்படிக்கையின் தமிழ் வேதாகமத்தில் இருக்கு, அதனால தான் உங்களுக்கு ஆங்கிலத்தையும் நான் காட்டுறேன் பாருங்களேன். அந்த உடன்படிக்கைன்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்துல கவனன்ட் ஆஃப் சால்ட்ன்னு இருக்கு பாருங்களேன், கவனன்ட் ஆஃப் சால்ட். அப்ப தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பு. அப்ப இது என்ன சொல்லுது? நான் தாவீதின் சந்ததியோடு கூட நித்தியமாய் அந்த உடன்படிக்கையை வைத்திருக்கிறேன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தாவீதுடைய சந்ததியில வந்தாரு. உடன்படிக்கை பண்ணினது அது நித்தியமாய் அது இருக்கும் என்பதை, அதை நிலைநாட்டுகிறதை நாம் பார்க்கலாம். அப்ப உப்பு அப்படின்னும் பொழுது அது உடன்படிக்கையை நமக்கு நினைவுபடுத்துகிறது, உறவை நினைவுபடுத்துகிறது, உத்தமம் உண்மையாய் இருப்பதை நினைவுபடுத்துகிறது, பரிசுத்தத்தை நினைவுபடுத்துகிறது. அப்ப நம்ம இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது 49வது வசனம், எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். எதுக்கு கம்பேர் பண்றாரு பாருங்க இயேசு கிறிஸ்து? எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது, நம்ம இப்ப படிச்சிட்டு இருக்கோம், அதான் லேவியராகமத்துல. அது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். அக்கினி அப்படின்னு பொதுவா வரும்பொழுது அது நியாய தீர்ப்பை அது பெரும்பாலான இடத்துல அது காண்பிக்கிறது என்று சொல்லி படித்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் ரொம்ப விளக்கமா சொல்றாரு. 11ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 3:11, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது இந்த உப்பையும் இந்த அக்கினியையும் அவர் ஒப்பிடுகிறத பார்க்கலாம். உப்பு அன்னைக்கு அந்த பலியில பயன்படுத்தப்பட்டது போல இன்றைக்கு மனுஷன் என்ன பண்ணுவானா, அக்கினிக்குள்ளே அவன் போக அனுமதிப்பார் ஆண்டவர். அப்பொழுது அவனவன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் அந்த நாளிலே கொடுப்பார். அந்த அக்கினியில போடும் பொழுது எப்படி இந்த உப்பு பயன்படுத்தப்பட்டதோ கிட்டத்தட்ட அந்த அக்கினிக்கும் அதே தன்மை இருக்கிறது. இப்போ ஒரு அணிகலன்கள், தங்க அணிகலனோ வெள்ளி அடைகளோ செய்யப்படும் பொழுது அது முதலாவது அந்த மெட்டல், அந்த கோல்டு இல்லைன்னா அந்த சில்வர், வெள்ளி, பொன், அது மண்ணில் இருக்கும்ல, அதை என்ன பண்ணுவாங்க, அதை பூமியில் தோண்டி எடுத்து அதை அக்கினியில் போட்டு அதை சுத்திகரிப்பாங்க, பியூரிஃபை பண்ணுவாங்க. அப்போ அந்த பொன் தனியாக, வெள்ளி தனியாக அது எடுக்கப்படும், நல்ல அணிகலன்களாக செய்யப்படும், வேஸ்ட்டை வெளியே போடுவாங்க. அது போல தான் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அக்கினி வழியாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் அனுப்பி, அக்கினி அப்படின்னு சொன்னா உபத்திரவம் என்று கூட சொல்லலாம், அதில் நம்மை அவர் பரிபூரணப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். அப்பொழுது அவனவனுக்குரிய அந்த பலனை கர்த்தர் அந்த நாளிலே கொடுக்க போகிறார். அடுத்ததாக லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம், ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதற்கனி. ஏன் ஆண்டவர் முதற்கனியை கொடுத்தாரு? நீங்கள் என்னைக்காவது யோசித்துருக்கீங்களா? நம்ம என்ன யோசித்திருப்போம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம இன்னைக்கு இப்போ ஒரு கொய்யா மரம் வச்சுருந்தோம் அப்படின்னா முதல் கொய்யாவை போய் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் கொடுத்தா நிறையா கொய்யா எனக்கு காய்ச்சி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நம்ம கொடுப்போம்.
ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் எப்படி கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னால், முதற்கனியை கொடுத்துட்டா இதில் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஒரு ரிஸ்க் எடுத்தோ தான் அவங்க கொடுக்குறாங்க. எப்படி கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். இப்போ அங்கே அறுவடை அறுத்தாச்சு, இல்லாட்டா அந்த முதற்கனியை வந்து கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு மழை வரலாம், அந்த வெள்ளம் வரலாம், பூச்சிகள் வந்து அந்த மரத்தை கடிச்சு போடலாம். முதல்ல ஃப்ரூட், முதல்ல கனி, அதை பறித்து ஆண்டுடைய பாதத்தில் கொடுத்துட்டு இனி எஞ்சிய நாட்கள் முழுசும் அவங்க யாரை எதிர்பார்த்துட்ருக்கணும்? ஆண்டவரே, இனி நான் வாழ்வாதாரத்துக்கு உண்மைதான் நம்பி இருக்கிறேன், இதில் எந்த பூச்சியும் வந்துடக்கூடாது, மழை வெள்ளம் இதை சேதப்படுத்தி விடக்கூடாது, திருடர்கள் திருடி விடக்கூடாது அப்படின்னு ஆண்டவரையே சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் முதற்கனிகளை ஆண்டவர் கொடுக்க சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்றாருல, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும் என்று சொல்லி, அனுதினமும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி, எனக்கு போஷியும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் கேட்க வேண்டுமா. ஆகவே இதை நம்ம ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ மெல்லிய மாவு, எண்ணெய், தூபவர்க்கம், உப்பு சேர்க்கணும். ஆனால் புளிப்பும் தேனும் சேர்க்கக்கூடாது, மறந்துடாதீங்க. இதை ரொம்ப சிம்பிள். நம்ம போஜன பலி அப்படின்னும் பொழுது ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சில காரியங்களை அங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அது பிரமாணங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் இதே தான், கிட்டத்தட்ட ரொம்ப எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இல்லை. அதில் ஒன்று என்ன போடப்பட்டிருக்குன்னா, ஆசாரியர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் போடப்பட்டிருக்கு. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கும் போதே நான் சொன்னேன், அந்த போஜன பலியில் மீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். இது திரும்ப திரும்ப 2ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு, அதே 6ல் போடப்பட்டிருக்கு, 7ஆம் அதிகாரத்துலையும் போடப்பட்டிருக்கு. மீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். ஏன் ஆண்டவர் அவருக்காக கொண்டு வருகிற அந்த போஜன பலியில் இந்த ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் பங்கு கொடுக்குறாரு? சர்வாங்க தகன பலி படிக்கும் போது பார்த்தோம், எல்லாத்தையும் முழுவதுமாக என்ன பண்ணிடணும், தகனிக்கப்பட்டுறணும். ஆனால் தோல் மட்டும் மீதியாக இருந்துச்சு இல்லை, தோலை மட்டும் ஆசாரியர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த தோலை வச்சு அவங்க என்ன பயன்படுத்தியிருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு லெதர், ஒரு கோட், அந்த குளிர்காலத்தில் ஒரு கோட்டு பயன்படுத்தியிருக்கலாம், ஏதாவது அவர்கள் வீட்டுக்கு உபயோகமான ஒரு பொருளை பயன்படுத்தியிருக்கலாம். இந்த போஜன பலியில் அவங்க கொண்டு வருகிற அந்த மெல்லிய மாவு, அந்த அதிரசங்களாட்டும் அடைகளாகட்டும் பொரித்த எந்த பதார்த்தங்களாட்டும் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து அதை தகன பலியாக கொடுத்து விட்டு மீதியான அவ்வளவும் யாரை சேருமா, ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒருவேளை யோசிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆசாரியர்கள் யார்? இவர்கள் லேவியர்கள், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். லேவியர்களுக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுப்பதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரம். இவர்கள் என்ன வேலை செய்தார்கள்? இவங்க வெளியில் வேலை செய்ய போக முடியாது. இவங்களுக்கு வேலைகள் ஆசரிப்பு கூடாரத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. எண்ணாகம் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்ன வேலை யார் யார் கொடுத்தாருன்னு. லேவியருடைய 3 குமார்களுக்கும் ஆண்டவர் ஷேர் பண்ணி கொடுப்பார். இப்போ இவங்க வெளியில் போய் வேலை செய்யாததுனால இவங்க எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்கள்? அப்போ இவங்க சாப்பிடுவதற்கு, இவர்களை போஷிப்பதற்கு தேவன் அவர்களுக்கு ஒரு வழியை தான் இந்த இடத்துல காண்பிக்கிறத பார்க்கலாம். ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் தனக்கு கொடுக்கப்படுகிற அந்த பங்கிலிருந்து இவர்களுக்கு அதை கொடுக்கிறார். சரிங்களா? தேவனுடைய பணியை செய்கிறவருடைய சம்பளம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆசாரியர்கள் தனியாக அவங்க என்ன செய்யணும், போஜன பலி செலுத்தணும்னு போட்டிருக்கு. நீங்கள் இந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். லேவியராகமம் 6:23 ஆசாரியனுக்காக இடப்படும் எந்த போஜன பலியும் புசிக்கப்படாமல் முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும் என்றார். ஆசாரியனும் போஜன பலி செலுத்தணும், ஆனால் அதை பங்கு போடக்கூடாது, அதை முழுசும் தகனிச்சிடணும். ஆனால் மக்கள் கொண்டு வருகிற அந்த போஜன பலியில் ஆண்டவருக்கு அந்த ஒரு கைப்பிடி நிறைய கொடுத்து விட்டு மீதியான அவ்வளவும் யாரை சேரும்? ஆசாரியர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு அவங்களுடைய அந்த விசுவாசிகள் அவர்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டவர் இந்த இடத்துல அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். என்னங்க நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்துட்டு புதிய ஏற்பாட்டுக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
இதை தான் பவுல் இங்க ரொம்ப அழகா 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை. அப்படின்னா ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங். ப்ரீச்சிங் அப்படின்னா என்னதுன்னா, இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ சொல்லப்படாத இடங்களுக்கு, சொல்லப்படாத நபர்களுக்கு அறிவிப்பது என்னது? ப்ரீச்சிங். டீச்சிங் அப்படின்னா என்னது? உபதேசம். ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, வேத வசனங்களை கற்றுக் கொடுப்பவர்களுக்கு இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? அவங்கள நீங்க உங்களுடைய பொருளாதார உதவியினாலே அவர்களை நீங்க என்ன செய்யணும்? ஆதரிக்க வேண்டும், அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நிறைய பேர் சமீப காலத்தில் நான் கேட்கும் பொழுது, தசம பாகம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இல்லை, ஆகவே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவார்கள். தசம பாகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கர்த்தருக்கு என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, கர்த்தருடைய ஊழிய பணிகளுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேக இடங்களிலே அப்போஸ்தல நடபடிகள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். இது கட்டாயமாய் அல்ல, விசனமாயும் அல்ல, அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் அப்படின்னு தான் பவுல் எழுதுறார். அப்ப இந்த இடத்துல தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது 17ஆம் வசனத்தில் 5:17 ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற அந்த முழு நேர ஊழியர்களுக்கு நீங்கள் உங்களுடைய பங்கினை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த காரியம் நமக்கு வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கலாம். நம்ம நினச்சக்கூடாது, என்னடா அது காணிக்கை கேட்க வந்துட்டாங்க. காணிக்கை கேட்க வரல, நான் உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறேன். அதான் சொல்லிட்டேன், விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. கர்த்தர் நமக்கு கைகள் கால்கள் பலன் கொடுத்து வேலை செய்வதற்கு நமக்கு பலன் கொடுத்திருப்பார் என்று சொன்னால், அந்த நன்றி உணர்வோடு கூட அந்த போஜன பலியை நாம் கர்த்தருக்கென்று செலுத்த வேண்டும். கர்த்தருக்கென்று நாம் மனம் முகர்ந்து செலுத்தும் பொழுது ஆண்டவர் அதற்குரிய கனத்தை நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? இன்றைக்கு இந்த போஜன பலியை குறித்து நாம் படித்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த போஜன பலியின் மூலம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் நம்மை போஷிக்கிறவர், அவர் நம்மை போஷிக்கிறவர். ஹீ இஸ் அவர் ப்ரொவைடர். அவரே நம்மை போஷிக்கிறவர். இந்த போஜன பலியில கற்றுக் கொடுப்பது அதுதான். நம்ம சுய பலத்தில் நான் சம்பாதிச்சேன், நான் உழைச்ச பணம், என் கைகளினால நான் செய்தது நம்ம ஒரு நாள் சொல்லக்கூடாது. என் கைகளையும் கால்களையும் உருவாக்கினவர் அவர், அதை ஒழுங்காக இயங்க செய்தவர் அவர். அவருக்கு தான் நான் கனமும் மகிமையும் செலுத்த வேண்டும். என்னை ஒரு பொறுப்பாளராக இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த போஜன பலியை குறித்து நாங்கள் வாசித்தோம். அன்றாட உணவிலே ஆண்டவர் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த உணவை நாங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோடு கூட, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார் என்ற உணர்வோடு கூட அதை புசிக்க, அதை பகிர்ந்து கொடுக்க, நன்றியுணர்வோடு கூட அந்த பலியை உடைய சமூகத்தில் செலுத்த எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டது ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see